தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலக இருப்பதான ஓர் அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். தனது பிறந்த நாளான ஜூன் 4ஆம் தேதி புதிய கட்சி குறித்து அண்ணாமலை அறிவிப்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, இந்த விவரங்கள். வணக்கம். தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவில் தொடரப் போகிறாரா அல்லது புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரா என்று பல்வேறு விவாதங்கள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அவர் விரைவில் பாஜகவிலிருந்து விலக இருப்பதாகவும் புதிய கட்சி தொடர்பான அந்த பணிகள் தொடர்பாக நெருக்கமானவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக வரக்கூடிய 4ஆம் தேதி அவரினுடைய பிறந்த நாள். எனவே அதற்குள் அது தொடர்பான ஒரு முக்கிய அரசியல் முடிவை அவர் எடுக்க இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. புதிய கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அவர் முதலில் பாஜகவிலிருந்து விலக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். எனவே பாஜகவிலிருந்து அடுத்த சில தினங்களுக்குள் அவர் விலகி புதிய கட்சி தொடர்பான அந்த முடிவை அறிவிப்பார் என்ற தகவல்கள் தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் புதிய கட்சி தொடர்பாகவும் அதே போல நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாகவும் தனக்கு நெருக்கமானவர்களிடம் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. கடந்த சில தினங்களாகவே அவர் அமெரிக்கா, நேபாளம் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்றிருந்தார். எனவே அதற்கு முன்பாக கூட அவர் தொடர்ச்சியாகவே கோவையில் தான் தங்கியிருந்தார். இதற்கிடையே நேற்று இரவு சென்னை திரும்பியிருக்கக்கூடிய அவர் அடுத்தடுத்த கட்டங்களாக நெருக்கமானவர்களை சந்தித்து பேச இருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் அவர் டெல்லி செல்ல இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே டெல்லி செல்லக்கூடிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அங்கு தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்திக்க இருப்பதாகவும், எனவே தான் எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு என்ன, எதற்காக இத்தகைய ஒரு முடிவு எடுக்க போகிறேன், தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் செயல்பாடுகள் என்ன என்பது தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை விவரிக்கக்கூடிய வகையில, எடுத்து கூறக்கூடிய வகையில தேசிய தலைமையை சந்தித்து அந்த சந்திப்பு என்பது நடைபெற இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் அவர் டெல்லி செல்ல இருப்பதாகவும் நிதின் நபீன் அவர்களை சந்தித்து தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து கூற இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எனவே தொடர்ச்சியாகவே அவர் கடந்த தேர்தலுக்கு முன்னதாக மாநில தலைவர் என்ற பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்ட பொழுதிருந்தே, அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பொழுதிருந்தே அவர் தேசிய தலைமையோடு அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக அவருக்கு ஏதாவது பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அவருக்கு தற்பொழுது வரை எந்த பொறுப்புமே வழங்கப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. அவ்வப்போது தகவல்களாக மட்டுமே வந்து கொண்டிருந்த ஒரு சூழல் இருந்தது. இதற்கிடையே தேர்தலில் தமிழக பாஜக படுதோல்வியை சந்தித்து இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. எனவே இப்படியான ஒரு சூழலில் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இத்தகைய ஒரு முடிவை அண்ணாமலை எடுக்க இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எனவே விரைவில் பாஜகவிலிருந்து அண்ணாமலை வெளியேற இருப்பதாகவும் புதிய கட்சி தொடங்குவது என்ற ஒரு முடிவுக்கு அவர் தள்ளப்பட்டிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிறந்த நாள் வரக்கூடிய 4ஆம் தேதி கொண்டாட இருக்கிறார். எனவே அதற்கு முன்னதாக ஒரு முடிவை எடுக்க இருப்பதாகவும், அதற்கு பிறகு அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரும் என்றும் தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே நெருக்கமானவர்களிடம் மட்டும் அந்த புதிய கட்சி தொடர்பான விஷயங்களை பேசி வரக்கூடிய அவர் இன்றைய தினம் டெல்லி சென்று நிதின் நபீன் அவர்களை சந்தித்து தன்னுடைய முடிவு தொடர்பாகவும் நிலைப்பாடு தொடர்பாகவும் எடுத்து கூற இருப்பதாக தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.